மரியாதைக்குரிய சின்னத்திரை நடிகர்கள் சங்க நிர்வாகிகளுடைய பதவியேற்பாளர் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட தலைவர் சீனிவாசன் உட்பட இதில் யார் யாரெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி வாய்ப்பின் அளவு விட்டவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்களும் அடுத்த அளவு ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்போ அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என் அசிஸ்டன்ட் சோம் வந்து காதல் காலம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் டைட்டில் வச்சுருந்தாரு. இது வந்து தேர்தல் காலம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஏன்னா நடிகர் சங்கம் அந்த தேர்தலே ரொம்ப அரசியல் தேர்தல் அளவுக்கு பேசப்பட்டது, அதே எதிர்பார்க்கப்பட்டது. அதில் பிகினிங்கு, இன்டர்வெல்லு, கிளைமேக்ஸு எல்லாமே வந்தது. அது மாதிரி இங்கேயும் இப்போ தேர்தல்னு சொல்லும்போது புஷ்பு அந்த மேடைக்கு போகாமல் இந்த மேடையில் இன்றைக்கி வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் இந்த மேடைகளுக்கு போடுறது. அதனால் ரெண்டு விஷயம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, காமராஜர் வந்து அவர் வழக்கமாக துண்டு வலது பக்கம் போடுவார். ஒரு தடவை இடது பக்கம் மாற்றி போட்டுருந்துருக்காரு. பத்திரிக்கையாளர்கள்லாம் திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன காரணம், இதெல்லாம் சென்டிமெண்ட்டாக வாஸ்துவா அதுதான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்னால பதிலே சொல்ல முடியல. ஒன்றும் இல்லையான்னு சொன்னார். அப்புறம் கடைசியாக திடீர்னு அந்த துண்டை அப்படி ஓப்பன் பண்ணி சட்டையில் ஒரு சின்ன கிழிச்சல் இருக்குதுயா, அது மறைக்கிறதுக்காக நான் மாற்றி போடுறேன், இதை போய் இப்படி கேள்வி கேட்டுருக்கீங்களே அப்படின்னா என்னன்னா, இங்கே வந்து அவருடைய எளிமை அது ரொம்ப முக்கியம். பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த எளிமைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அப்புறம் இன்னொன்று என்னோட பாணியிட்ட சொல்லணும்னா, இந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து இந்த கஞ்சா அடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கஞ்சாவுக்கு நல்ல குவாலிஃபிகேஷனும் இருக்குது, கெட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிலாம் இருக்கும். ஊரில் கோயம்புத்தூரில் ஒருத்தன் எங்களோட பார்ட்னராக உட்காந்து ஆடிட்டு இருந்தான். ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. அந்த காயின் எங்கிட்ட இல்லை, அவன் சைடில் இருக்குது. எனக்கு பேச அவன் சைடில் இருக்குது. அவன் எடுத்து போட்டால் ஆட்டத்தை முடிச்சிடுவேன் நான். அவங்களுக்கு 2-3 காயின் இருந்தது. ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவன் இந்த காயின் இங்கே இருக்குது, அதை எடுக்காமல் இங்கேயோ அடித்தான். நான் என்னடா இது இங்கே அடிக்கிறான்னு, சரி ஏதோ சைடில் அடித்து இப்படி அடிக்கிறான் போலுக்கு, பாக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுறான் போலுக்கு, பரவாயில்ல எடுத்து போடுப்பா அப்படின்ட்டு இருக்கேன். அவன் எல்லா காயினும் ஆப்போசிட்டில் போட்டாங்க. ஏய் இப்போவா எடுத்து போடுறா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன புரியாமல் பேசுகிற, ரெட்டை போட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோ போடுறேன் அப்படின்னா. ரெட்டா எங்கே இருக்குன்னு, இந்த ஸ்டைகர் வச்சு ஆடுறது அந்த கார்டில் ரெட்டு இருக்கும் இல்லையா, அதை அவர் ரெட்டுன்னு முடிவு பண்ணி அதையே அடிச்சுட்டு இருந்தார். என்னன்னா, அவனுக்கு அந்த ரெட்டு நம்ம தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷனில், அதுதான் அந்த கஞ்சா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு போனோம்னா அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே என்னன்னா, பதவியில் வந்தவங்க வந்து நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அதே ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷனில் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உதாரணமாக சொன்னேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.